Hello everyone, welcome to our grammar class. Now we going to see the book exercises for lesson 9 adjectives comparison. Adjectives comparison mean when we compare the quality or quantity of two or more things or persons with the help of an adjective. Okay, ஒரு adjective comparison நம்ம ஒரு two or more things இல்ல persons கம்பேர் பண்ணும்போது எப்படி கம்பேர் பண்ணுவோம்? குவாலிட்டி அல்லது குவான்டிட்டி இதை வச்சுதான் கம்பேர் பண்ணுவோம். கரெக்டா? சோ அப்படி நடக்கிற அந்த கம்பாரிசன் 5 கேட்டகரிஸ்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்னென்ன கேட்டகரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா at a higher level comparison இல்ல lower level. ஓகேவா? then same level comparison, then highest level, lowest level. இந்த 5 கம்பாரிசன் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 கம்பாரிசன் பத்தியும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா previous வீடியோஸ்ல பார்த்தாச்சு. ஓகேவா? if you have any doubt on this 5 comparison mean please look at our previous videos that are on adjectives comparison. okay, then 3 degrees of comparison இருக்குமா? என்னென்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். இதுதான் இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ்னா என்னன்னா சேம் லெவல், ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஈக்குவலா சொல்றது. ஓகேவா? ஜஸ்ட் டிஸ்கிரைப் பண்றது, அவ்வளவுதான். அதுல என்ன சொல்லுவாங்க? ஜஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு பர்சனல் ஒரு திங் பத்தி இருக்கும், அதுல எந்த கம்பாரிசனுமே இருக்காது. அதுதான் பாசிட்டிவ். தென் கம்பேரிட்டிவ் இன் த சென்ஸ் 1 to 1 கம்பாரிசன் இருக்கும். ஓகேவா? ஒன்னு ஹையர் லெவல் இல்ல லோவர் லெவல் கம்பாரிசன் இருக்கும். தென் சூப்பர்லேட்டிவ்னா ஒன் இன் ஆல், ஒரு ஹோல் கிளாஸ் இருக்குன்னா அதுல இருக்கிற பெஸ்டான ஒரு விஷயம் இல்ல ஒஸ்டான ஒரு விஷயம், which mean highest இல்ல lowest, அத சொல்றதுதான் superlative. okay, so far we have 3 degrees of comparison. They are positive, comparative, superlative. positive na just describe பண்ணுவோம், comparative na 1 to 1 comparison, then superlative na 1 to all. okay, ஒரு நிறைய group of thingsல இருந்தோ ஒரு personsல இருந்தோ ஒரு பெஸ்டான ஒண்ணு ஒஸ்டான ஒண்ண சொல்றதுதான் superlative. okay, அதுக்கான book exercises எல்லாம் பார்க்கலாம். இந்த first exercise, use the correct form of the adjectives given in the brackets to fill the blanks. okay, என்ன பண்ணிருக்காங்க? correct form of adjectives போடணும், கீழே கொடுத்திருக்கிற blanks எல்லாம் fill பண்றதுக்கு. ரைட்டா? என்ன கொடுத்திருப்பாங்கன்னா just look here. Rama is better than Anu in maths. okay, but Isha is the dash of all three. என்ன சொல்லிருக்காங்க? ரமா வந்துட்டு அனுவை விட மேக்ஸ்ல பெட்டரா இருப்பா. ஆனா ஈஷா, ரமா, அனு, ஈஷா இவங்க 3 பேர்ல யார் வந்துட்டு ரொம்ப நல்லா பெஸ்டா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தனா ஈஷா. அப்போ ரமா இஸ் பெட்டர் than அனு, அது கம்பேரிட்டிவ் டிகிரி 1 to 1 கம்பாரிசன். ஓகேவா? ஈஷா, ரமா, அனு 3 பேரையும் சேர்த்து அதுல யார் பெஸ்ட்னு சொல்றாங்க? ஈஷான்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நம்ம கொடுத்துக்கிற அட்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா குட். குட்ன்றது அட்ஜெக்டிவ். குட்டோட கம்பேரிட்டிவ் டிகிரி பாத்தீங்கன்னா பெட்டர், சூப்பர்லேட்டிவ்னா பெஸ்ட். அப்ப இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? சூப்பர்லேட்டிவ் தான் யூஸ் பண்ண போறோம். பிகாஸ் 3 பேர்ல ஈஷாவை பெஸ்ட்னு சொல்றாங்க. சோ குட்டோட சூப்பர்லேட்டிவ் best. okay, குட்டோட சூப்பர்லேட்டிவ் is best. then second one, of the 30 children in the class Amjad is the dash. okay, ஒரு 30 பேர் இருக்கிற கிளாஸ்ல அம்ஜத் தான் எப்படி இருக்கான்? ரொம்ப டாலா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன கம்பாரிசன்? எஸ், சூப்பர்லேட்டிவ். ஒரு ஹோல் கிளாஸ்ல இருந்து அம்ஜத் மட்டும் தனியா சொல்றோம், அப்போ சூப்பர்லேட்டிவ். டாலோட சூப்பர்லேட்டிவ் எஸ், டாலெஸ்ட். EST ஆட் பண்ணிக்கலாமா? அப்படி இல்லைன்னா மோஸ்ட் போடணும். எதுக்கெல்லாம் EST ஆட் பண்ண முடியாதோ அதுக்கெல்லாம் மோஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இங்க டாலெஸ்ட் நம்ம ஆட் பண்ண முடியும் EST, சோ டாலெஸ்ட்னே போட்டாச்சு. and next one, Mira's garden is dash than mine. okay, Mira's garden வந்துட்டு என்னிதை விட பெருசா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. லார்ஜ் இங்க கொடுத்திருக்க அட்ஜெக்டிவ். என்னோட கார்டனை விட மீராவோட கார்டன் எப்படி இருக்குன்னா
பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 to 1 கம்பாரிசன், மீரா அண்ட் மீ ரெண்டு பேருக்குள்ளதான் கம்பாரிசன் இருக்கு. அப்போ கம்பேரிட்டிவ் டிகிரினா ER ஆட் பண்ணணும். இல்ல ER ஆட் பண்ண முடியாத வேர்ட்ஸ்க்கு மோர் ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ லார்ஜ்னா மோர் லார்ஜ் வருமா, லார்ஜர் வருமா? எஸ், லார்ஜர். எஸ், மீரா's garden is larger than mine. ஓகேவா? ஓகேமா? our next question. Then our fourth one, every girl wore a colored dress but her dress was dash than that of others. Okay, ஆனா அவளோட dress மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு மத்தவங்கள விட. The answer is more colorful. Okay, every girl wore a colored dress but her dress was more colorful than that of others. Okay, மத்தவங்கள விட அவளது கலர்ஃபுல்லா இருக்கு. Then fifth one, it is difficult to find who is the dash in the whole class. இந்த whole classலயே யார் வந்து இன்டெலிஜென்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ whole class, ஹோலா இருக்கிற கிளாஸ்ல இருந்து ஒருத்தர் மட்டும் பெஸ்டானது ஒன்னு சொல்றோம். அப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. Answer is most intelligent. Then sixth one, he is dash than anyone else I have met. ஓகே, இவன் தான் நான் பார்த்ததுலயே ரொம்ப கேர்லெஸ்ஸான ஒரு பர்சன் நான் பார்த்ததுலயே. ஓகே, so the answer is more careless than anyone else I have met. than வந்தாலே அது comparative degree தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? then our next one, I find the yellow dress dash than the blue one. okay, yellow dress வந்துட்டு blue one வந்து pretty-ஆ இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ pretty-யோட comparative degree prettier. okay, I find the yellow dress prettier than the blue one. Then eighth one, the fox has a reputation for being the dash animal in all animal stories. எல்லா animal storiesலயும் foxக்கு தான் என்ன ஒரு நேம் இருக்கும். ஓகேவா? fox அப்படின்னு சொன்னாலே cunning. ஓகே, cunning அப்படி சொல்லுவோம். சோ எல்லா animal storiesலயும் யாருக்கு தான் அந்த நேம் இருக்குன்னு சொல்றாங்க, foxக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி எல்லாத்தோட கம்பேர் பண்ணி கன்னிங்கோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி cunniest. okay, then ninth one, the more badly you behave the dash your reputation will you be. okay, நீ எந்த அளவுக்கு பேடா பிஹேவ் பண்றியோ அந்த அளவுக்கு உன் நேம் வந்துட்டு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா worst-ஆ தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? so the answer is worst. the more badly you behave, more comparative degree யூஸ் பண்ணிருக்காங்க. so bad ஓட comparative degree worse. then next one, I find field hockey dash than ice hockey. interesting. நம்ம கொடுத்துக்கிற adjective என்னன்னு பார்த்தனா interesting. field hockey விட ice hockey எப்படி இருக்குன்னு பார்த்தனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி, அங்க than தான் கொடுத்திருக்காங்க. so comparative degree more interesting than ice hockey. okay, and next one, complete the sentences with the correct form of the words in brackets. okay, bracketல கொடுத்திருக்கிற words யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அது கம்பேரிட்டிவ் டிகிரியா சூப்பர்லேட்டிவ் டிகிரியா பாசிட்டிவ் டிகிரியான்னு நாம தான் பார்க்கணும். ஓகேவா? பாசிட்டிவ்னா கொடுத்திருக்கிற அட்ஜெக்டிவ் அப்படியே எழுதிக்கணும். கம்பேரிட்டிவ்னா ER ஆட் பண்ணணும், அப்படின்னா மோர் ஆட் பண்ணணும். தென் சூப்பர்லேட்டிவ்னா EST இல்லாட்டி மோஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? the first question, Ram is dash smart நம்ம கொடுத்துறாங்க than his brother. ராம் வந்துட்டு அவன் தம்பியை விடையோ இல்ல அண்ணனோ ஓகே பிரதரை விட ஸ்மார்ட் அப்படி சொல்லிட்டாங்க. 1 to 1 கம்பாரிசன். அப்போ கம்பேரிட்டிவ் டிகிரி. சோ கம்பேரிட்டிவ் டிகிரி, சோ ஸ்மார்ட்டோட கம்பேரிட்டிவ் டிகிரி இஸ் ஸ்மார்ட்டர். Ram is smarter than his brother. okay, then second one, this test is dash difficult. okay, difficult தான் நம்ம கொடுத்திருக்க adjective of all. எல்லாத்த விடவும் இந்த டெஸ்ட் தான் difficult அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ one in all. okay, superlative degree. superlative degree mean the most difficult. this test is the most difficult of all. then third one, Hirish is dash than any other boy. Hirish வந்துட்டு மத்த பசங்களை விட கம்பேர் பண்றதப்போ அவன் ஃபோக்கஸ்டா இருப்பான். than கொடுத்திருக்காங்க. so
This is comparative degree. More focused. இங்க focused அந்த மாதிரி எந்த வேர்டும் வராது. More focused. Okay. Next one. Mr. Mishra is dash teacher in our school. Okay. எங்க ஸ்கூல்லயே Mr. Mishra வந்துட்டு பாப்புலரான ஒரு டீச்சர். எந்த ஒரு கம்பாரிசனுமே இங்க இல்ல. So the answer is Mr. Mishra is popular teacher in our school. எங்க ஸ்கூல்ல அவங்க பாப்புலரான ஒரு டீச்சர். அவ்வளவுதான். Okay. Positive degree. Then fifth one. Who do you think is a dash singer? She or I. Okay. ரெண்டு பேர் கொடுத்துட்டு இந்த ரெண்டு பேர்ல யாருன்னு சொல்லுங்க. அப்போ 1 to 1 comparison. Comparative. So good ஓட comparative degree better. Then sixth one. She is not dash as her younger sister. Positive degree ல நாம as யூஸ் பண்ணுவோம். As adjective as வரும். ஓகேவா? So இந்த younger sister வந்துட்டு அவ அளவுக்கு friendly கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. Answer is as friendly as. She is not as friendly as her younger sister. Okay ma, next question பாருங்க. This dress is fine but I would prefer your dash one. இந்த dress okay தான், நல்லா இருக்கு. ஆனா இதை விட எனக்கு பெட்டரான ஒண்ணு நான் பார்க்க போறேன். அப்போ 1 to 1 comparison. இதை விட பெட்டரான ஒண்ணு. இப்போ bright ஓட comparative degree நீங்களே பாருங்க. brighter er add பண்ணிக்கிறோம். ஓகேவா? This dress is fine but I would prefer a brighter one. Then 8th one. They are all very good dancers but I found the girl who came on the stage lost the dash. எல்லாருமே நல்ல டான்சர்ஸ் தான். ஆனா நான் இந்த ஸ்டேஜ்க்கு லாஸ்டா ஒரு கேர்ளை பார்த்தனா அவதான் வந்துட்டு சூப்பரா டான்ஸ் ஆடினா அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா குட் கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லா பெஸ்டா டான்ஸ் ஆனது அந்த கேர்ள் தான் அர்த்தம். இதுவே பேடுன்னு தான் ஒஸ்ட்னு வந்திருக்கும். ஓகேவா? சோ இங்க சூப்பர்லேட்டிவ் டிகிரி எல்லாரோட கம்பேர் பண்ணி ஒரு கேர்ள் மட்டும் பெஸ்டா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆன்சர் இஸ் பெஸ்ட். சூப்பர்லேட்டிவ் டிகிரி. குட்டோட சூப்பர்லேட்டிவ் பெஸ்ட். Then 9th one. This drawing is dash than the other one. இன்னொன்னத்தை விட இந்த drawing எப்படி இருக்கு? அக்யூரேட்டா இருக்கு. அப்போ comparative degree. Comparative degree mean yes, accurater அப்படி ஒரு word கிடையாது. ஓகேவா? So more accurate. Then 10. Okay ma, look at our 10th one. Mr. Singh is dash to my father. Singh வந்துட்டு என் அப்பா விட சீனியர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மோர் சீனியர் வரக்கூடாது. ரைட்டா? அதுமே சீனியரர் அதுவும் வராது. சீனியர், ஜூனியர், இன்ஃபீரியர், சுப்பீரியர், ப்ரிஃபரபிள் இதெல்லாம் வந்ததுன்னா டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ senior to Mr. Singh is senior to my father. Right? Then 11th one. I did not enjoy the show at all but the last act was the dash. நான் அந்த ஷோவை அந்த அளவுக்கு ஒன்றும் என்ஜாய் பண்ணல. ஆனா அந்த லாஸ்ட் ஆக்ட் எப்படி இருந்தது? ரொம்ப மோசமா இருந்தது. ஓகே, பேடுன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி எல்லாத்தோட கம்பேர் பண்றதப்ப அந்த லாஸ்ட் தான் ரொம்ப பேடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் பேட் இஸ் worst. Then the 12th one. Test cricket is always dash one day cricket. Okay, test cricket வந்துட்டு எப்பவுமே எதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் டே கிரிக்கெட்டுக்கு தான் ரெஃபர் பண்ணுவாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்ப நான் இப்போதான் சொன்னேன் சீனியர், ஜூனியர், இன்ஃபீரியர், சுப்பீரியர், ப்ரிஃபரபிள்லாம் வந்ததுன்னா மோர் யூஸ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் ER யூஸ் பண்ணக்கூடாது. டு யூஸ் பண்ணணும். அந்த அட்ஜெக்டிவ் பக்கத்துல என்ன யூஸ் பண்ணிக்கணும்? டு யூஸ் பண்ணணும். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள் டு ஒன் டே கிரிக்கெட். ஓகேமா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The dash you go, the dash the path becomes. Okay, எவ்வளோ போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பாத் என்ன டிஃபிகல்ட் ஆகும்னு சொல்றாங்க. தி ஆல்ரெடி அங்க கொடுத்தாங்க. ஸோ தி கொடுத்தாலே இட் இஸ் அ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஃபாரோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஃபர்தஸ்ட். டிஃபிகல்ட்க்கு மோஸ்ட் டிஃபிகல்ட். The furthest you go, the most difficult the path becomes. Okay. Then 14th one. The dash member in my house is the cat. She is always playing. Here, the கொடுத்தாங்க. எங்க வீட்லயே
cat தான் ரொம்ப ஆக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப the இருக்கிறதுனால it's a superlative degree. So most active. Okay, and 15th one, the doctors are saying that this toothpaste is dash dash that toothpaste. Okay, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த டூத்பேஸ்ட் வந்துட்டு ரொம்ப இன்ஃபீரியர் ஆன டூத்பேஸ்ட் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? சோ இன்ஃபீரியர் அப்படி வந்தா நான் என்ன சொன்னேன், 2 போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ the answer is inferior to that toothpaste. Okay, ஓகேமா? இதுவரை என்ன செஞ்சோம், அவங்க ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்துருவாங்க, அந்த அட்ஜெக்டிவ்க்கு ஈக்குவலண்டான இன்னொரு டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவை நம்ம அந்த பிளாங்க்ல போட்டுட்டோம். ஓகேவா? அண்ட் இப்போ என்ன செய்ய போறோம், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த சென்டென்ஸையே சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? பாருங்க, rewrite each of the sentences given below using the appropriate degree of comparison as indicated. Okay, அவங்களே கொடுத்திருப்பாங்க என்ன டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ல சேஞ்ச் பண்ணணும்னு, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சென்டென்ஸ் நம்ம என்ன செய்யணும், மாத்தி எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, the red dress was pretty. Okay, ஆக்சுவலா கொடுத்திருக்கிற சென்டென்ஸ் எதுல இருக்கு, பாசிட்டிவ் டிகிரில இருக்கு. அது நம்ம எதுல மாத்த சொல்லிருக்காங்க, கம்பேரிட்டிவ் டிகிரியா மாத்த சொல்லிருக்காங்க. கம்பேரிட்டிவ் டிகிரினா ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜெக்டிவ் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். இங்க இருக்கிறதுல எது அட்ஜெக்டிவ், ரெட் ட்ரெஸ்ன்றது சப்ஜெக்ட், வாஸ்ன்றது வெர்ப், பிரிட்டி அதுதான் அட்ஜெக்டிவ். அப்ப பிரிட்டியோட கம்பேரிட்டிவ் டிகிரி பிரிட்டியர். தென் என்ன யூஸ் பண்ணணும், than யூஸ் பண்ணணும். எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க, the red dress was prettier than others. And second one, he is wealthier than all other businessmen in our city. எங்க சிட்டில இருக்கிறதுல இவர்தான் wealthier businessman. ஓகேவா? அப்ப than வந்திருக்கு, கம்பேரிட்டிவ் டிகிரில இருக்கு. அத நம்ம எதுல மாத்த சொல்லிருக்காங்க, சூப்பர்லேட்டிவ் டிகிரில மாத்த சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இங்க இருக்கிற அட்ஜெக்டிவ் எது, wealthier. wealthierோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி wealthiest. He is the wealthiest of all the businessmen in our city. And third one, the Pacific is the largest of all oceans. Okay, Pacific தான் இருக்கிற எல்லா ஓஷன்ஸ்லயுமே லார்ஜஸ்ட், மிக பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரில இருக்கு. அது நம்ம எந்த டிகிரில சேஞ்ச் பண்ணணும், கம்பேரிட்டிவ் டிகிரில சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? So the answer is the Pacific is larger than all other oceans. Okay, Pacific வந்துட்டு இருக்கிற மத்த ஓஷன்ஸை விட லார்ஜர் அப்படி சொல்லியிருக்காங்க. கம்பேரிட்டிவ் டிகிரில மாத்தியாச்சு. ஓகேவா? லார்ஜஸ்ட் இருக்கு, இங்க லார்ஜர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், the Himalayas are higher than the Andes. Okay, Himalayas வந்துட்டு Andes விட ஹையரா இருக்கு. ஹிமாலயாஸ் ஆண்டஸ் வந்துட்டு மவுண்டெயின்ஸ், ஹையரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிகிரில இருக்கு, கம்பேரிட்டிவ் டிகிரில இருக்கு. இப்ப நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சேஞ்ச் யூசிங் நாட் வித் பாசிட்டிவ் டிகிரி டு ஷோ கம்பேரிசன். என்ன பண்ணிருக்காங்க, பாசிட்டிவ் டிகிரில நாட் யூஸ் பண்ணி கம்பேரிட்டிவ் டிகிரியா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க, the Andes are not as high as the Himalayas. ஆல்ரெடி நம்ம fill in the blanksல பார்த்தோம். She is not as friendly as her young sister அந்த மாதிரி பார்த்தோம். ஓகேவா? சோ அதே தான் இங்க இருக்கு, not as high as. ஓகேவா? Then fifth one, Vinay scored higher than Ramesh. Okay, Vinay வந்துட்டு ரமேஷோட ஹையர், நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கான். கம்பேரிட்டிவ் டிகிரி. இதோட என்ன பண்ண சொல்லிருக்காங்க, சேஞ்ச் யூசிங் நாட் வித் பாசிட்டிவ் டிகிரி டு ஷோ கம்பேரிசன். நாட் யூஸ் பண்ணி கம்பேரிசன் டிகிரியில காமிக்கணும், ஆனா பாசிட்டிவ் டிகிரியா இருக்கணும். பாசிட்டிவ் டிகிரினா as யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? Ramesh did not score as high as Vinay. As adjective as இதுதான் பாசிட்டிவ் டிகிரியில கம்பேரிசன் டிகிரியை காமிக்கிறதுக்கானது. ஓகேவா? Then sixth one, this test is difficult. The previous one was also difficult. இந்த டெஸ்டும் டிஃபிகல்ட்டா தான் இருந்தது, ப்ரீவியஸ் ஒன்னு டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. அப்போ ஈக்குவல் கம்பேரிசன் காமிக்க போறோம். இதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம், as யூஸ் பண்ண போறோம், not மட்டும் வராது. ஓகேவா? This test is as difficult as previous one. previous one வந்து டெஸ்ட் எப்படி இருந்தது, டிஃபிகல்ட்டா இருந்தது. ஓகேவாமா? And 10th one, Mr. Biswas is the most respected member on the staff.
ஸ்டாஃப்ஸ்லயே மிஸ்டர் பிஸ்வாஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சேஞ்ச் டு தி கம்பேரிட்டிவ் டிகிரி. எந்த டிகிரியில மாத்த சொல்லியிருக்காங்க? கம்பேரிட்டிவ் டிகிரியில மாத்த சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன டிகிரியில இருக்கு? சூப்பர்லேட்டிவ். மோஸ்ட்னு வந்தா சூப்பர்லேட்டிவ். ஓகே, சூப்பர்லேட்டிவ் டிகிரியில இருக்கு. ஸோ எப்படி ஆகும்? மோர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்னு வரும். ஓகேவா? பாருங்க, ஆன்சர் பாருங்க. Mr. Biswas is more respected than all other members on the staff. All the easy. சென்டென்ஸை கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்தி எழுதணும். அது எப்படி மாத்தி எழுதணும்னு நமக்கு ஓன் ஐடியா இருக்கணும். ஓகேவா? தென் 11th ஒன் பாருங்க. The new school playground is smaller than the earlier one. புது ஸ்கூல் பிளே கிரவுண்ட் எப்படி இருக்கு? பழைய ஸ்கூலை விட கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி என்னன்னு சொல்லியிருக்காங்க? கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மள என்ன மாத்த சொல்லியிருக்காங்க? பாசிட்டிவ் டிகிரி. ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஆஸ் ஸ்மால் ஆஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? இல்லைனா ஆஸ் தான் யூஸ் பண்ணுவோம். என்ன அட்ஜெக்டிவ் நம்ம நடுவுல போடுறோம் அப்படின்றத பாருங்க. The new school playground is not as big as the earlier one. Yes, not யூஸ் பண்ணதுனால இங்க big adjective யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? The new school playground is not as big as the earlier one. Clear ஆமா? Then 12th பாருங்க. The new principal is strict. The one before him was also strict. புது பிரின்சிபலும் ஸ்ட்ரிக்டா தான் இருக்காங்க. And ஓல்டா அந்த பிரின்சிபலும் ஸ்ட்ரிக்டா தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? Join into a single sentence using the positive degree. Positive degree யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸையும் சிங்கிள் சென்டென்ஸா மாத்த சொல்லியிருக்காங்க. அப்போ யூஸ்வலா என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? So the new principal is as strict as the one before him. Okay, அவங்கள மாதிரியே இவங்களும் strict தான். as யூஸ் பண்ணிட்டோம். ஓகேமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The patient looks weak today. She did not look so weak yesterday. Patient வந்துட்டு இன்னைக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஆனா நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப வீக்கா இருக்காங்க. நேத்து அந்த அளவுக்கு இல்ல அப்படி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா join into a single sentence using the comparative degree. comparative degree யூஸ் பண்ணி சிங்கிள் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்பேரிட்டிவ் டிகிரினா என்ன யூஸ் பண்ணுவோம்? than யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இங்க இருக்க அட்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா weak. The answer is the patient looks weaker today than she looked yesterday. ஓகேவா? Then next one. It rained heavily in August. It did not rain so heavily in July. ஆகஸ்ட்ல எப்படி இருக்கும்? பயங்கரமா மழை வரும். ஆனா ஜூலைல அந்த அளவுக்குல இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அகைன் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? Join into a single sentence using the comparative degree. comparative degree யூஸ் பண்ணி சிங்கிள் சென்டென்ஸா மாத்த சொல்லியிருக்காங்க. அகைன் than யூஸ் பண்ண போறோம், more யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? So just look here. It rained more heavily in August than it rained in July. And last one, children are very observant. Many parents don't realize how observant children are. Okay, children வந்து யூசுவலாவே ரொம்ப அப்சர்வன்ட்டா தான் இருப்பாங்க. ஆனா பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு அப்சர்வன்ட்டா இருக்காங்க அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அகைன் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? join into a single sentence using the comparative degree. comparative degree யூஸ் பண்ணி சிங்கிள் சென்டென்ஸா மாத்த சொல்லியிருக்காங்க. The answer is children are more observant than the parent realize. Okay, parent நினைச்சிட்டு இருக்கிறத விட children வந்து more observant அப்படி சொல்றாங்க. ரைட்டா? ஓகேமா? with this adjective comparison exercise gets over. If you have any doubt please look at our previous videos on adjective comparison. Okay, and thank you so much. In the next class we'll discuss about the next topic. Thank you.